வேதம் சொல்ல ஒரு உண்மையான சத்தியம் என்ன தெரியுமா? அதாவது நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசப்படியில் என்னவாகுமா படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுங்க. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. நன்மை செய்யலைன்னா பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி. இதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அவனுடைய வார்த்தை சொல்லுது, என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வைங்க அப்படின்னு சொல்லி. எதுக்காக பண்டக சாலைக்கு கொண்டு வரணும் தசம பாகத்தை? ஏன்னா அங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். யாருக்கு இந்த சாப்பாடு போடணும்? நான் பேசுறேன். இந்த ஊழியம் மனுஷரை பிரியப்படுத்தக்கூடிய ஊழியம் அல்ல, இது தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஊழியம் என்கிறதான உண்மையை நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பாசத்துக்குரிய நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த உலகத்திற்கு மறுபடியும் தன்னை ஒரு விசித்திர வினோதமாக அடையாளம் காட்டப் போகிறதான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை நான் கூறிக்கொள்கிறேன். நம்முடைய அல்லேலூயா குட் நியூஸ் மீடியாவில் பல நூற்றுக்கணக்கான செய்திகளை நம்ம பதிவிட்டிருக்கிறோம். பார்த்து பயன்பெற்றவர்கள் பல லட்சம் பேர். இருந்தாலும் சில வார்த்தைகளை கடத்தி பேசுவதற்கு எனக்கு தோணலை. ஏன்னா ஒரு பேச்சு முரண் ஒன்று இருக்குது. அது மெயினாக வேதத்தை போதிக்கிறவர்கள் ரொம்ப கவனமாக போதிக்கணும் அப்படின்னு தான் பைபிளே சொல்லுகிறது. ஏன்னா ஆசாரியனுடைய உதடு அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா சிலவங்க நம்மளை ப்ரெஷரை ஏற்றுவாங்க, சில கமெண்ட்ஸ் போடுவது, சிலவங்க ஃபோனை போட்டுக்கிட்டு கொஞ்சம் ராங்காக பேசுறது, இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஸோ இப்போ அந்த நிலையெல்லாம் மாறி இப்போ நம்ம மக்களுக்கு பிரயோஜனம் உடையதான ஒரு சில நல்ல ஆலோசனைகளை இந்த மீடியா மூலமாக நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ இடைப்பட்ட காலமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை மையமாக வைத்து இயங்கக்கூடியதான காஸ்பல் டிவியில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் திங்கள் செவ்வாய் 2 நாள் 7:30 செய்தி ஒளிபரப்பப்படுகிறது. இப்போ ரீசெண்டாக மறுபடியும் அதே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை மையமாக வைத்து இயங்கக்கூடிய ஜீசஸ் டிவி அப்படிங்கிறதான அந்த ஒரு தொலைக்காட்சியிலையும் நம்ம செய்தி வியாழன் வெள்ளி புதன் வியாழன் இந்த 2 நாட்கள் சரியா சாயங்காலம் 7:30 ஒளிபரப்பப்படுகிறது. அது அங்கிட்டு வள்ளியூர் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏறக்குறைய ஒரு 3-3.5 லட்சம் பேர் பார்க்கக்கூடிய அளவுக்குரிய அந்த நெட்வொர்க்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், பிரயோஜனமாக செய்தி மாற வேண்டும் அப்படிங்கிறத எங்களுடைய ஒரு வாஞ்சை. ஏன்னா எல்லாரும் பேசுகிறாங்க நாங்களும் பேசுகிறோம் அப்படிங்கிறது இல்லை, எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க நாங்களும் ஊழியம் செய்கிறாங்க அப்படி இல்லை. நாங்கள் பைபிள் வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த நோக்கோடு தான் எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் வடிவமைத்து செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி சபை ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சுவிசேஷ ஊழியம். இன்னும் அதே மாதிரி இந்த மீடியா, அதே மாதிரி பெண்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில், சின்ன குழந்தைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறோம். சமூக நல பணிகளை நிறைய செய்கிறோம். மெயினாக ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் நம்முடைய ஊழியம் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக நாங்கள் ஒரு பெரிய ஒரு திட்டமிடுதலோடு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சுய நோக்கோடு, ஒரு சுய லாபத்துக்காக செய்யாமல் ஒரு சமநல பிரமாணத்தை உடன்படுத்த வேண்டும் என்கிற நோக்கோடு
யார் ஒருவரையும் சார்ந்தல்ல, யார் ஒருவரை குற்றப்படுத்தி ஏதோ ஒரு ஆதாய நோக்கோடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதல்ல. சகோதரன் ஒருவன் செய்யக்கூடியதான தவறை கண்டிச்சு அல்லது வசனத்தை மாற்றி பேசுகிறவர்களை கண்டித்து சமுதாயத்தை சீரழிக்கக்கூடியதான அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, மற்ற சமுதாயக்காரர்களாக இருந்தாலும், அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அவைகளை கண்டித்து பைபிள் வசனம் சொல்லக்கூடியதான அந்த எச்சரிப்பை மக்களுக்கு வழங்கி வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நூற்றுக்கணக்கான செய்திகளை நம்ம வீடியோவில் சோசியல் மீடியாவில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்த்து பயன்பெற்று வருகிறீர்கள். ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 7வது வசனம், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அதுக்கு மேலே கீழே எல்லாம் என்ன விவரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனை. அண்ணன் தம்பி யாரு? காயினும் ஆபேலும் இவங்களுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பிரச்சனையில் அண்ணன் என்ன பண்ணிதான் தம்பியை கொலை செய்து விடுகிறான். தம்பி இப்போ ஆல்ரெடி என்னாச்சு, இறந்து போயிட்டாரு. ஆனால் இறந்து போறதுக்கு முன்னாடியே தம்பி ஒரு உண்மையாக ஆண்டவருக்கு பலி செலுத்தக்கூடிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு நற்சாட்சியை அவர் பெற்றுக்கொண்டார், ஒரு சாட்சியை பெற்றுக்கொண்டார். அந்த தம்பி செய்யக்கூடியதான நல்ல திட்டங்கள், நல்ல பணிகள், நல்லொழுக்கம், அதை அண்ணனாகிய காயினால என்ன பண்ண முடியல, அனுசரிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்காக தம்பியை கொலை செய்தார். இப்போ ஆண்டவர் வழக்கு விசாரணை செய்கிறார். தம்பி என்ன பண்ண, ஆபேல் என்ன பண்ணுன்னு சொன்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். இல்லை, உன் தம்பியினுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படிங்கிறார். யார் ஒருவரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை கூட என்ன பண்ணிடலாம், கண்ணுல மண்ணை தூவிடலாம். பயங்கரமான கிரிமினல் அட்வொகேட்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் டேக்கா கொடுத்துடலாம் மனுஷர்கள். ஆனா உண்மையான ஒரு ஜட்ஜி, ஒரு நியாயாதிபதி, அவரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் கண்ணுக்கு மறைவாக அவருக்கு தெரியாம ரகசியமாக யார் ஒருவர் எதையும் செய்ய முடியாது. நீங்க எந்த சமயத்தாராக இருந்தாலும் சரி, நீங்க என்ன நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி, நன்மை செய்கிறவனுக்கும் தீமை செய்கிறவனுக்கும் உரிய தண்டனை ஆண்டவர் வழங்குவார். அது இன்னைக்கு இல்லை என்று சொன்னாலும் நாளொன்று வரும். அதான் நியாய தீர்ப்பின் நாள் அப்படிங்கிறது. அந்த நாள்ல நியாயம் தீர்ப்பார். சொல்லுவாங்க, அரசன் அண்டு கேட்பான், தெய்வம் நின்று கேட்பான் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். வெயிட் பண்ணி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, தருணம் கொடுப்பாரு. அவங்க திருந்துவானா, அவன் தன்னுடைய பிழைகளை சரி பண்ணி கொள்வானா என்கிற நிறைய வாய்ப்பினையை கொடுப்பார். அதுல அந்த நபர் சரியாகவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் கண்டிப்பாக நியாயம் தீர்ப்பார். அப்படித்தான் தீமோத்தி நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சிலருடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவம் அவர்களை பின்தொடரும் அப்படின்னு சொல்லு. பின்தொடர் பாவம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது நியாய தீர்ப்புல தான் அதுக்கு முடிவு வரும். அதாவது நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளுகிற பாவம் அப்படிங்கிறது என்னன்னா, சிலர் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கண்டித்து தண்டித்து அவங்கள ஒழுங்குபடுத்துவார். அது நீங்க சத்தியத்தை விளங்கி கொள்ள வேண்டும். இங்க இப்போ நம்ம ஒவ்வொருவரும் நன்மை செய்கிறோமா, இன்னைக்கு தீமை செய்கிறோமா அப்படிங்கறத பார்க்க போறோம். சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. நன்மை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மேன்மை ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு. இன்னைக்கு எத்தனை பேரு பிரதர் நன்மை செய்யறாங்க, சரிங்க, புறஜாதி மக்களை கூட விட்டுரும், அவங்களுக்கு இந்த அறிவு இல்லை, இந்த ரட்சிப்பு இல்லை, அவங்களை இயேசுனா தெரியும், ஆனா இயேசுனுடைய உண்மை முகம் தெரியாதவங்களுக்கு இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி நிப்பாட்டி வச்சிருவோம். இப்ப நம்ம வருவோம், நம்ம குடும்பமாக சபையாக கிறிஸ்துவ சமுதாய வட்டாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய, கிறிஸ்துவ வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அன்பு சகோதர சகோதரிகள், நம்மெல்லாம் ஒரு விவாதம் பண்ணுவோமே, விளங்குதா உங்களுக்கு? ஒரு விவாதம் பண்ணுவோம். என்ன விவாதம்? நீங்க நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை,
நீங்க நன்மை செய்யாதிருந்தால் பாவம் என்ன பண்ணுமா, வாசப்படியில படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசப்படியில பாவம் படுத்திருந்தா எப்படி நீங்க தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும்? விளங்கிக் கொள்ளுங்க. பிரைஸ் லார்ட். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியதான கிறிஸ்தவ பெருந்தலைகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய லீடர்ஸ். ஸோ சிலருடைய பெயர்களை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு பிரபல்யமான ஒரு ஊழியக்காரர் சென்னையை மையமாக வைத்து அவங்க சபை இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ அவருடைய அக்கௌண்ட்ல, அதாவது அவருடைய வேர்ல்டு பேங்க் உலக வங்கியில அவர் அக்கௌண்ட் இருக்குது அவருக்கு. அதுல எவ்வளவு பணங்கள் முதலீடு செய்திருக்கிறார் என்று சொல்லி கேட்டா ஏறக்குறைய 3000 கோடி. புரியுதுங்களா? எத்தனாயிரம் கோடிங்க? 3000 கோடி அவர் அந்த உலக வங்கியில முதலீடு செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அப்ப இந்த முதலீடு செய்யப்பட்டதான இந்த 3000 கோடி பணம் யாருடையது? யாருடையது? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்த்தா, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பாருங்க, 3வது அதிகாரத்தில் 10வது வசனம். இது எல்லாரும் பேசுவாங்க, ஆனா இதனுடைய சத்தியத்தை விளங்கி கொண்டு பேசணும். அதாவது, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதை எல்லாருமே பேசுவாங்க. அப்போ மக்கள் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? தசமம் கொடுப்பாங்க, காணிக்க கொடுப்பாங்க, எல்லாமே பொருள் கொடுப்பாங்க, நிறைய உணவு தானியங்களை கொடுப்பாங்க, நிறைய காய்கறிகளை கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப இதெல்லாம் வாங்கி அந்த சபை, அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஸ்தாபனத்தினுடைய அந்த பொறுப்பாளர்கள் என்ன செய்யறாங்க? இதை யாருக்காக செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இவங்க பதில் சொல்ல முடியுமா? இல்லைங்க. அங்க வசனம் சொல்லுகிறது, என் ஆலயத்தில் என்ன உண்டாயிருக்கணும்? ஆகாரம் உண்டாயிருக்கும்படி நீங்க தசம பாகங்களை பண்டக சாலைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. இப்போ ஒரு சர்ச்சில் உணவு வழங்கப்படணும். அப்போ சர்ச்சில் உணவு வழங்கப்பட வேண்டும் சொன்னா அந்த உணவை யாரு சாப்பிடணும்? அங்க ஆசாரிகள் இருப்பாங்க, லேவியர்கள் இருப்பாங்க, பிரதான ஆசாரிகள் இருப்பாங்க. அப்புறம் பாத்துக்கலாம், ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், ஊனர், குருடர், சப்பானிகள் இருப்பாங்க, அந்நியர்கள், பரதேசிகள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க. இவங்களெல்லாம் அழைச்சி என்ன பண்ணணும்? அந்த சபை இவங்களுக்கு உணவு வழங்கணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய 21வது நூற்றாண்டில் இருக்கக்கூடியதான சர்ச் சபை இந்த வசூல் வேட்டையை நடத்தி இந்த பணங்களை என்ன செய்யறாங்க? உலக வங்கியில முதலீடு செய்கிறார்கள். இந்த பணம் தான் உங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. நான் எல்லாரையும் சொல்லல, சிலரைத்தான் கண்டிக்கிறேன், சிலரை மட்டும்தான் நான் கண்டிக்கிறேன். இந்த பணங்களை என்ன பண்றாங்க? இவங்க வசூல் பண்ணி, இவங்க அதான் சொல்லப்பட்டு எஸ்ஐக்கியல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, 34 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நெய்யை சாப்பிடுகிறீர்கள், ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்கிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள் என்று சொல்லி மந்தையோ மேய்க்காமல் போய்விடுகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நெய் சாப்பிடுங்க, நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்களை கூட போட்டுக் கொள்ளுங்க, நீங்க நல்ல கொளுத்த கண்டை எடுத்து சாப்பிடுங்க. ஆனா மந்தைகளுக்கு நீங்க செய்ய வேண்டியதை, நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருந்தால் அது எதுக்கு சமமாக இருக்கிறது? ஒரு பாவத்துக்கு சமமாக இருக்கிறது. அப்ப அப்படி செய்கிறவர்களுடைய வீட்டு வாசலில் பாவம் படுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விளங்குதா உங்களுக்கு? அப்ப புதிய ஏற்பாட்டு, பழைய ஏற்பாட்டினுடைய காலங்களில் இந்த தசமபாகம் அப்படிங்கிறதான ஒரு சரியான ஒரு காம்பவுண்ட், ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. அந்த கட்டுப்பாடை
இயேசு கிறிஸ்துவ மற்றபடி சீசர்கள், பின்னாடி வந்த சீசர்கள், பவுல், இதெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த கட்டுப்பாடை உடைச்சாங்க, அந்த காம்பவுண்டை உடைச்சாங்க. உடைச்சி இந்த 10க்கு 1 100க்கு 10 அப்படிங்கிறதான இந்த கணக்கை என்ன பண்ணாங்க, நீக்கினாங்க. நீக்கிட்டு யாரும் மனவேதனையோட நீங்க அல்லது நீங்க வரவுக்கு அதிகமாகவும் வரவுக்கு குறைவாகவும் இல்ல ஒரே கணக்கா நீங்க கொடுங்க அப்படிங்கிறத, அந்த 10க்கு 1 100க்கு 10 அப்படிங்கிறதான அந்த கணக்கை நீக்கி நீங்க என்ன பண்ணலாம், உங்க மனசுல என்ன தோணுதோ, உங்க உள்ளத்துல என்ன தோணுதோ அதை நீங்க கொடுக்கலாம். ஊழியத்துக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம். முணுமுணுத்துக்கிட்டு பெருமை பாராட்டிக்கிட்டு அப்புறம் என்னது இது மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல செய்வதுல உங்களுக்கு நன்மை உண்டாகாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கறத விசனமாய் கொடுக்க கூடாது, கட்டாயமாயும் கொடுக்க கூடாது. உங்க உள்ளத்துல என்ன தோணுது, சரி இவ்வளவு நம்ம ஆண்டவர் கொடுத்தலாம், இவ்வளவு நம்ம ஏழை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு முழு நிச்சயத்தோடு என்ன பண்ணணும், அதை கொடுக்கணும் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. இல்லாம இப்ப நியாயப்பிரமாணம் கண்டிப்பாக நீங்க 100க்கு 10 கொடுத்து ஆகணும், 10க்கு 1 கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டு இருந்துச்சு. அந்த சட்டம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, சர்ச்சில் வர்றவங்களுக்கு, ஆலயத்தில் வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல. இன்னைக்கு இதே இந்த பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படியே இந்த 10% அப்படிங்கிறதான இந்த தசம பாகத்தை வாங்கி என்ன பண்றாங்க, இன்னைக்கு பணத்தை மூட்டை மூட்டையாக சேகரிச்சு வைக்கிறாங்க. இப்ப சகைவனுடைய வீட்டுல நடந்த என்னது, சகைவு சொல்ல போனா நல்ல மனுஷன் தான், இறக்க குணம் உடையவர் தான். ஆனா ஒரு விஷயத்துல அவர் தவறி இருந்தார். என்ன விஷயத்துல தவறி இருந்தாரு, அந்த பணம் என்ன பண்ணார், நிறைய பேர்கிட்ட பரிதானம் வாங்கினார், லஞ்சம் வாங்கி 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 வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருந்தாரு. அப்ப இயேசு சகைவனுடைய வீட்டுக்கு வந்த போது சகை இயேசுவை பார்த்து சொல்லுகிறாரு, நான் யாருக்கிட்டையாவது நான் அநியாயமாக வாங்கினது உண்டானால் அது 4 மடங்கு என்ன பண்ண நாளத்தனையாக திரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சொன்ன மாத்திரத்துல இயேசு சொன்ன வார்த்தை, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு உன் வீடு எப்படி இருக்குது, உன் வீடு ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்கா, சுடுகாடா இருக்கிறதா விளங்கிக்கொள்ளணும். சில வீடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சாபம், வீட்டுக்குள்ள வம்பு வழக்கு சண்டை பிரச்சனைகள் பிரிவினைகள், இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ சகைவனுடைய வீட்டுல என்ன இருந்துச்சு, ரட்சிப்பு இருந்துச்சு. இன்னைக்கு பலருடைய வீடுகள்ல ரட்சிப்பு இல்ல, சாபம் தான் இருக்குது. அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கு, இவனும் ஆபிரகாமுக்கு மகனா இருப்பான்னு சொல்லி. இப்ப நம்மளும் அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருக்கிறது மாதிரி காட்டிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல ஓட்ட விழுந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தின் மூலமாக நம்ம ரட்சிப்பை இழந்திருக்கிறோம் அப்படிங்கறதும் பொருள். அப்போ இயேசு உள்ளந்திரியங்களை பார்க்கிறவர், எல்லா அண்டர் கிரவுண்ட், அவருக்கு எல்லா அண்டர் கிரவுண்ட்ல என்னென்ன பண்ணுறாங்க, அந்தரங்கத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அவர் கண்ணை மறைக்கவே முடியாது. அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களாக இருக்கிறாங்க. இந்த மேய்ப்பர்கள் செய்யக்கூடியதான, இந்த இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் செய்யக்கூடியதான, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய லீடர்ஸ் செய்யக்கூடியதான இந்த தவறுக்கு மக்கள் உடன்படுறாங்க. இவங்க தெரியாம பண்ணுறாங்க. சோ அவங்க வாங்கி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தங்களுடைய தலைமுறைகளுக்கு என்று சொல்லி சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. இங்க இந்த உலகத்துல இன்னைக்கு அரசாங்கம் செய்யட்டும், பணக்காரங்க செய்யட்டும், இல்ல அவங்க செய்யட்டும், இவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க தங்களுடைய முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறாங்க. யாருங்க? இந்த பாஸ்டர்ஸ். இவங்க களத்துல இறங்கணும். இப்ப ஒவ்வொரு அமைப்பும் களத்துல இறங்கி நன்மை செய்யணும், ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும். அந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட துரத்துண்ட மக்கள் இருக்கிறாங்களா, அவங்கள நம்ம சேர்த்துக் கொள்ளணும். நம்ம அவங்களுக்கு மனதார அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். இப்போ நன்மை செய்யவில்லை என்றால் பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். இப்ப இயேசு சொல்லுகிறாரு, இதை நான் வாசல் அருகே வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி. இயேசுனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வாசல் அருகே வந்து விட்டார். அப்ப வாசல் அருகே வரும்போதும் வீட்டுக்குள்ள இயேசு வரணும், உன்னோட அவரு உறவாட வேண்டும் அப்படின்னு சொன்னா பாவம் வாசப்படியில படுத்திருக்குத. எத்தனையோ உனக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டாயிட்டு, நீ உன்னுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்வதாக இல்லை.
நீ வந்துட்டு என்ன நாகரிக மோகம், இந்த உலக பிரகாரமான ஆஸ்திகள், உலக பிரகாரமான ஆசாபாசம், இதுலதான் இன்னைக்கு என்ன பண்ற, ஊறி போய் இருக்கிற. அது யாக்கோபு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 5வது அதிகாரத்தில் 4வது வசனம் முதல் வாசிக்கிறேன். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. அநியாயமாக என்ன பண்ணுறது, அதாவது உழைப்பிற்கு ஏற்ற கூலியை கொடுக்கறது கிடையாது, உழைப்பிற்கு ஏற்றதான வெகுமதியை கொடுப்பது கிடையாது. அதையெல்லாம் வாங்கி என்ன பண்றாங்க, கட்டாயமாக வாங்கி அவங்க அதை கொடுக்காம அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மக்களுடைய கூக்குரல் ஆண்டவர் சன்னதியில எட்டினதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், பூமியில நீங்கள் சம்பீரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழந்தீர்கள், கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போசித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. யாரை எதிர்த்து நிற்கவில்லை? நீதிமான் எதிர்த்து நிற்கவில்லை. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு பாஸ்டரும் ஒவ்வொரு லீடர்ஸ் இன்னைக்கு கொலைகாரங்களாக இருக்கிறாங்க. என்ன கொலை செய்யறாங்க, மக்களை என்ன பண்றாங்க, வஞ்சிக்கிறாங்க. மக்களை என்ன பண்றாங்க, மோசம் போக்குறாங்க. மக்களை ஏமாத்தி பேசுறாங்க. பைபிள் வசனத்தை அப்படியே தலைகீழாக மாத்திட்டாங்க. சத்தியத்தை பேசுவதை விட்டுவிட்டு இதுல அவங்களுக்கு ஏற்புடைய இசைவான அந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு பேசுறாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா சொல்லப்பட்டிருக்கிறது கொரிந்தியர் நிருபத்தில் 2வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. அப்ப மனுஷ ஞானத்திற்கு உரிய நயவசனிப்புகளை பேசி இவங்ககிட்ட வசூல் பண்றாங்க. உங்களுக்கு அது ஆண்டவர் கொடுப்பாரு, இது கொடுப்பாரு, உங்க வீட்டு சம்பந்தம் இப்படி நடக்கும், உங்க பிள்ளைகள்லாம் இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, நீங்க பெரிய பெரிய வீடுகளை கட்டுவீங்க, நீங்க தான் செல்வஸ்தியமான இருப்பீங்க, நீங்க என்ன எப்படி இருப்பீங்க, நீங்க ஆபிரகாமை போல ஆண்டவர் உங்களை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பாரு, அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது விட்ட போட்டு அவங்ககிட்ட இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாட்டு காம்பில் பால் சுரக்கிறது மாதிரி அதை சுரந்து மக்களை குத்துயிராக போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய சர்ச்சுக்கு முன்னாடி ஏழை மக்கள் உட்கார்ந்துருப்பாங்க, பிச்சை கேட்டிருப்பாங்க. சர்ச்சுக்கு போவாங்க, காரில் போவாங்க, பெரிய பயங்கரமான ஆடம்பரமான வஸ்திரங்கள் அணிந்திருப்பாங்க, நிறைய நகைகளை போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பிச்சைக்காரங்க கையை நீட்டினா கண்டுக்கிடவே மாட்டாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். எத்தனையோ தெருக்களில் எத்தனையோ இடங்களில் பார்க்க முடிகிறது. ஒரு வேளை சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூபா கொடுப்பாங்க, 50 காசு கொடுப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? லாசர் ஐஸ்வர்யவானுடைய அந்த காரியத்தை பாருங்களேன். ஐஸ்வர்யவான் என்ன பண்ணுறான், அவன் தன்னுடைய கூட்டாளிகளோட உட்கார்ந்து பயங்கரமான ராஜபோஜனத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். ஆனா லாசர் அந்த மேசையிலிருந்து கீழே விழக்கூடிய துணிக்கையே சாப்பிட ஆசையா இருந்தான். அது அவனுக்கு சாத்தியமாகவில்லை. அப்போ அப்படியே பசி பட்டினி வறுமையிலேயே யாரு, லாசர் இறந்து போயிட்டாரு. லாசர் இறந்துட்டாரு. லாசர் இறந்த உடனே பாத்தீங்கன்னு சொன்னா தேவதூதர்கள் என்ன பண்ணாங்களாம், லாசரை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்களாம். ஆனா ஐஸ்வர்யவான் என்ன பண்ண, மரித்த போது பாதாளத்திற்கு கொண்டு போகப்பட்டான். இதான் வித்தியாசம். நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இதான் வித்தியாசம். இப்ப நீங்க இந்த உலகத்துல சுகபோகமாக வாழ்ந்து, சுகபோகமாக செல்வ சீமானாக வாழ்ந்து, பெரிய கோபுரங்களை கட்டி, பெரிய நீங்க கோமான்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டு அந்த ஒரு இச்சையில இந்த உலகம் என்கிறதான இந்த உலக வழிபாடு என்கிற விக்கிரகத்தை நீங்கள் வணங்கி, பொருளாசை என்கிற விக்கிரகத்தை ஆராதனையில நீங்கள் பின்னி பிணைக்கப்பட்டு, நீங்கள் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல், துரத்துண்டவர்களை உங்கள் வீட்டில் சேர்த்துக் கொள்ளாமல், நசல் கொண்டவர்களையும் கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்காமல் இப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவ சமுதாயமும் உணர்வடைங்க. ஏதோ ஒரு பாஸ்டர், ஏதோ ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் பேசுறதை கேட்டு நீங்க மோசம் போகாதிருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு?
நீங்க வந்து இவ்வளவு பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இவ்வளவு நீங்க செய்யுங்க அப்படிம்பாங்க. அது வந்து அவங்க என்ன பர்பஸ்க்காக அவங்க அதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். சும்மா அனுப்புற உடனே உங்களுக்கு எங்கிட்டு கூடிய வந்துடும் ஆசீர்வாதம் வராது. நீங்களும் அவங்க செய்யக்கூடியதான தவறுக்கு உடன்படுகிறீர்கள் என்றுதான் சொல்லப்போம். ஏன்னா திருடனை காணும்போது நீ ஒருமித்து போகிறாய், விபச்சாரக்காரனோடு உனக்கு என்ன இருக்கிறது, பங்கு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். சோத்திரம். ஏதோ ஆண்டவர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க தப்பான ஒரு நபருக்கு வந்து நீங்க பணங்களை என்ன பண்ணக்கூடாது, விநியோகப்படுத்தக்கூடாது. அது அவங்க என்ன காரியத்துக்காக அவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால அந்த ஆதியாகம புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் வந்துட்டு நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இருக்கும், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இறந்து போனவங்க எல்லாம் வந்து பரலோகத்துலதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த காரியத்தை குறித்து நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது வந்துட்டு சந்தேகமா இருக்குது. ஏன்னா பொருளாசைக்காரர்கள் எங்க போக முடியாது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இங்க கொடிய காலம் வருகிறது. மனுஷர்கள் யாராக மாறிவிட்டார்கள், தற்பெரியராக படப்பெரியராக மாறிவிட்டார்கள். இந்த பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லும் போது இங்கதான் சேர்த்து வைக்கிறாங்க. இங்க இப்ப உலக வங்கியில வந்துட்டு என்ன பண்றாங்க, 3000 கோடியை முதலீடு செய்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது எந்த அளவுக்கு இது வந்துட்டு அநியாயம் அப்படிங்கறத நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. ஏன்னா எபிரேய நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்யும் தான தர்மம் செய்யும் மறவாதிருங்க. இப்படிப்பட்ட பலியின் மேலதான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு வந்து அரசாங்கத்தினுடைய கண்ணுக்கு படாத அல்லது பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களுடைய கண்ணுக்கு தென்படாத எத்தனையோ மறைக்கப்பட்டதான மாற்றுத்திறனாளிகள், ஏழைகள், வீடுகளில் சரியான சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, அவங்களுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மருந்து மாத்திரையில் உயிர் வாழக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ ஏழ்மையான நிலைமையில ஊழியம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம வந்துட்டு தேடி போய் அவங்களுக்கு நன்மை செய்யும். இந்த ஊழியத்தை தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஊழியத்தை நீங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லிலாம் நான் ஆசைப்படுறேன். நான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறது அதுதான், எங்களுடைய சர்ச்சில் அதை தான் போதிக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க உங்களுக்காக வாழ்வதை விட நீங்கள் பிறருக்காக வாழ வேண்டும். சோத்திரம். நீ உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும் அப்படிங்கறதா பைபிள் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான அடிப்படையான சத்தியம். சோத்திரம். நம்மளை எந்த அளவு நேசிக்கிறோம் அந்த அளவுக்கு பிறரை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நாம என்ன செய்யணும், நம்ம சபையில அதை பிரகடனப்படுத்த வேண்டும். அந்த மாதிரியான ஒரு அந்த எண்ணத்தோடு கூட நம்ம அதை செய்ய வேண்டும். அப்போ ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், நீங்க எல்லாம் நரகத்துக்கு போன அப்படின்னு ஆண்டவர் விரும்பல. நீங்கெல்லாம் வந்துட்டு நியாய தீர்ப்புல வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்பல. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, சில வசனங்கள் மூலமாக, இந்த சோசியல் மீடியா மூலமாக, இந்த காஸ்பல் டிவி மூலமாக, இந்த ஜீசஸ் டிவி மூலமாக உங்களுக்கு இந்த செய்தி உங்க வீட்டை தேடி வருகிறது. நீங்க இதை வந்து பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு நாள் வந்து இந்த வார்த்தை கண்டிப்பாக ஒரு நாள் நீங்க கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா வானங்களை கேள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார் அப்படிதான் அங்க ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது, அப்போ நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ என்ன பண்ணிட்டாங்க, நன்றி இல்லாதவர்களாக போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஏசாயாவில் பார்த்துட்டு சொன்னா அந்த 1வது அதிகாரத்தில் பாருங்க. ஸ்தோத்திரம். வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். எல்லாம் இப்ப பாருங்க, கிறிஸ்துவ சமுதாயம் வந்துட்டு ஆண்டவருக்கு விரோதமாக தான் கலகம் பண்ணி கொண்டு வேத புரட்டர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள், கலகம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அங்க இப்ப சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், அந்த மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார்கள். ஏன் இந்த உணர்வு உங்களுக்கு இல்லாம போச்சு? ஏன் இந்த ஒரு ஃபீலிங் வரல? எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசலையா? சில தரிசன சோப்பனத்தை ஆண்டவர் காட்டலையா? யாரை கொண்டோ அவர் உங்கள்கிட்ட பேசலையா? அப்ப இனி நீங்க வந்துட்டு நீங்க ஆரம்ப நிலையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க என்ன நிலைமையில நீங்க வந்தீங்க, இப்ப நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்க, உங்களுக்கு வரக்கூடியதான இந்த வருமானத்தை, இந்த காணிக்கை தசம பாகங்களை வந்துட்டு நீங்க இன்னைக்கு யாருக்காக செலவு பண்ணுறீங்க, யாருக்கு கொடுக்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான அந்த டொனேஷன், அந்த நிதிகளை வந்துட்டு நீங்க எப்படி செலவு பண்ணுறீங்க? கண்டிப்பாக வந்துட்டு நீங்க நன்மை செய்யவில்லை என்று சொன்னால் பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். அந்த பாவத்தை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவார், நியாயம் தீர்ப்பாரு. அதனால தயவு செய்து நீங்க ஒவ்வொருத்தங்களும் கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணி உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். God bless you. மாரநாதா.